வெற்றியாளர்களோட வாழ்க்கையில உங்களோட வெற்றிக்கான காரணம் என்னன்னு தேடி பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது அவங்க அவங்க அவங்களுடைய திறமை மேல வச்சிருந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை தான் அவங்கள ஜெயிக்க வச்சிருக்கும். அந்த மாதிரி தன்னுடைய திறமை மீது ஒரு அசாத்திய நம்பிக்கை வச்சு ஜெயிச்ச ஒரு மாபெரும் சாதனையாளருடைய ஒரு வெற்றியாளருடைய வாழ்க்கையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முந்தைய காலகட்டம், இந்திய சினிமா உருவாக தொடங்கி இருந்த இந்த நேரம், திரை இசை அப்படிங்கிறது மெல்ல மெல்ல மக்களை ஆரம்பிக்க தொடங்கி இருந்த சமயம். அது நிறைய பேர் இந்த சினிமாவில் சேர்ந்து ஒரு நல்ல இசையமைப்பாளராகவோ ஒரு பாடகராகவோ ஆகிவிட மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் இந்த சினிமா துறையை நோக்கி படையெடுத்து வந்துகிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த பல பேர்ல ஒருத்தராக இந்த இளம் பாடகி அபாரமான இசை திறமையோடையும் ஒரு அற்புதமான ஒரு குரலோடையும் தனக்கான இடம் இந்த சினிமாவில் கிடைக்கும். இன்னைக்காவது ஒரு நாள் நாமளும் இந்த திரை இசையால இந்த மக்கள் எல்லாத்தையும் அப்படியே கட்டி போடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த ஒரு 17-18 வயசுல இந்த இளம் பாடகி சினிமாவில் பாடுறதுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சினிமா துறையில என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, ஒரு விஷயத்துல ஒரு துறையில ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அடுத்து யாராவது புதுசா வர்றவங்க எல்லாரும் ஒரு முயற்சி பண்றாங்க, நம்பர் 1 முயற்சி பண்றவங்க எல்லாரும் அந்த சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்கள மாதிரியே இருக்கணும், அவங்கள மாதிரியே செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அப்பதான் வேற ஆளா இருந்தாலும் அவங்கள மாதிரியே செய்யும் போது இவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க மாதிரி இருக்காங்களே அப்படின்னு மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால யாராவது இப்போ ஒரு பிரபலமான பாடகையோ பாடகரோ இருந்தாங்கன்னா புதுசா யாராவது பாட வரும்போது அந்த பிரபலமான பாடகி அந்த பாடகர் மாதிரியே பாட சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இளம் பாடகி சான்ஸ் தேடிட்டு இருந்த டயத்துல இந்திய சினிமாவுடைய ஒரு அரசியாக முடிசூடா ஒரு அரசியாக இருந்தவங்க தான் பாடகி நூர்ஜஹான் அவர்கள். அப்ப அவங்க தான் சினி ஃபீல்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கரா இருந்தாங்க. பல பேரை தன்னுடைய குரலால வசீகரம் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த இளம் பாடகி சான்ஸ் கேட்டு போகும்போதெல்லாம் நீங்க நூர்ஜஹான் மாதிரியே பாடுங்க அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொன்னாங்க. இது அந்த இளம் பாடகிக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு. ஏன்னா நமக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கு, ஒரு தனித்தன்மை இருக்கு. அதை விட்டுட்டு நான் எதுக்காக அவங்கள மாதிரி பாடணும்? இந்த நூர்ஜஹான் மேல இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு. அவங்களுடைய திறமையை மதிச்சாங்க. இந்த நூர்ஜஹானுடைய விசிறியா கூட இந்த இளம் பாடகி இருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் எதுக்காக அவங்கள மாதிரி பாடணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துச்சு. அவங்க போற இடங்கள்ல எல்லாம் இதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்க நூர்ஜஹான் மாதிரி பாடுங்க, அவங்க குரல்ல பாடுங்க, அவங்க ஸ்டைல்ல பாடுங்க. இதுதான் அவங்க போற இடத்துல எல்லாம் இருந்துச்சு. அது ஒரு மனசுல அவங்களுக்கு ஒரு வேதனையாவே இருந்துச்சு. என்னதான் அந்த இளம் பாடகைக்கு இப்படி நூர்ஜஹான் மாதிரி பாடுறது அப்படிங்கிறது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலைகளால சில சமயங்கள்ல அதை வர்ற வாய்ப்புகளை விட முடியாம அந்த நூர்ஜஹான் மாதிரி பாட வேண்டிய ஒரு நிர்பந்தமும் வந்துச்சு. அதனால அவங்க அதையும் செஞ்சாங்க. ஆனா அது அவங்க எதிர்பாராத மாதிரி இன்னொரு ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுச்சு. ஏன்னா இந்த மாதிரி பாடல்களை பாடும்போது அந்த பாடல்கள் வெளியே வரும்போது பெரிய அளவுல ஹிட் ஆகிறது இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம மற்ற இடங்கள்ல வாய்ப்பு தேடி போகும்போது நீங்க நூர்ஜஹான் மாதிரி தானே பாடுறீங்க, நூர்ஜஹான் மாதிரி பாடுறதுக்கு தான் நூர்ஜஹானே இருக்காங்களே, நீங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சது. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை அமைஞ்சது. அதனால அந்த நிமிஷம் அந்த ஒரு இளம் பாடகி ஒரு தீர்மானம் பண்ணாங்க, என்ன ஆனாலும் சரி என்னுடைய தனித்தன்மை, என்னுடைய திறமை இதுதான் என்னுடைய அடையாளம். இதை நான் யாருக்காகவும் இதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இனிமே நான் நூர்ஜஹான் மாதிரி பாட போறதில்லை. என்னுடைய தனித்தன்மைக்கு என்னுடைய திறமைக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் சாதிப்பேன். இன்னைக்காவது ஒரு நாள் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நூர்ஜஹான் மாதிரி பாடுறதில்ல, நான் இன்னை மாதிரிதான் பாடுவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க அந்த இளம் பாடகி. அப்போ ஹிந்தி சினிமாவில் ஒரு பிரபலமான இசையமைப்பாளராக இருந்த குலாம் ஹைதர் அப்படிங்கிறவரு இந்த இளம் பாடகியுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. அந்த குரலை ஏதோ ஒரு வசீகரம் இருந்துச்சு. லட்சக்கணக்கான ரசிகர்கள் அப்படியே
தன்னுடைய குரலால கட்டி போடக்கூடிய ஒரு வசீகரம் இந்த பெண்கிட்ட இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பெண்ணை வந்து தன்னுடைய அடுத்த படத்துல பாட வைக்கணும்னு முடிவு பண்ணாரு. ஆனா அந்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த பெண்ணோட குரலை கேட்டுட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இல்ல, இந்த வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகாது, சக்சஸ் ஆகாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது இந்த குலாம் ஹைதருக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் ஆயிடுச்சு. இந்த குரலையா வந்து வேண்டான்னு சொல்றீங்க, நிச்சயமா வேணா பாருங்க, ஒரு நாள் இந்த பெண், இந்த பாடகி நம்மளுடைய படத்துல பாட மாட்டாளான்னு நீங்க தவம் கிடப்பீங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பாடகியா வருவாங்க, நானே இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் சிங்கர் ஆக்கி காட்டுவேன் அப்படின்னு சபதம் பண்ணி தன்னுடைய இன்னொரு படத்துல அந்த இளம் பாடகியை பாட வச்சாங்க. அந்த பாட்டும் ஓரளவுக்கு நல்லாவே ஹிட் ஆச்சு. மெல்ல மெல்ல அந்த இளம் பாடகிக்கு வெற்றிகள் தேடி வர ஆரம்பிச்சது. இதே காலகட்டத்துல அந்த இளம் பாடகிக்கு சாதகமான இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. அதாவது சுதந்திரத்திற்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு இரண்டா பிரிஞ்சப்போ அதுவரை ஹிந்தி சினிமாவின் ஒரு இசை அரசியாக இருந்த அந்த நூர்ஜஹான் அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. அதனால அந்த இந்தி சினிமாவில் அவங்களுடைய இடம் காலியாச்சு. அந்த இடத்தை இந்த இளம் பாடகி எட்டி பிடிச்சு அதை கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 60-70 வருஷமா தக்க வச்சுக்கிட்டாங்க. அந்த அத்தனை வருஷங்களா தன்னுடைய வசீகர குரலால ஒட்டுமொத்த இசை ரசிகர்களையும் இந்த தேசத்தையே கட்டி போட்டு ஒரு இசை சாம்ராஜ்யமே நடத்தினாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த பாடகியுடைய குரல் ஒலிக்காத இடம் இல்லை, ஒலிக்காத நாளும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகியா உருவெடுத்த அந்த இளம் பாடகி தான் இன்னைக்கு காலத்தால் அழிக்க முடியாத இந்தியாவின் இசை குயில் அப்படின்னு நாம கொண்டாடக்கூடிய லதா மங்கேஷ்கர் அவர்கள் தான் அந்த இளம் பாடகி. இந்த நூர்ஜஹான் அவர்களுக்கோ லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கோ எந்த விதமான போட்டியோ சச்சரவுகளோ வாக்கியா தகராறோ வரப்பு தகராறோ எதுவும் இல்லைங்க. அவங்க 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்களாகத்தான் இருந்தாங்க. பல முறை 2 பேரும் சந்திச்சு பேசியிருந்தாங்க. ஒருத்தர் மீது ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு மரியாதையை வச்சிருந்தாங்க. லதா மங்கேஷ்கர் அவர்கள் வாய்ப்பு தேடும் போதே நூர்ஜஹான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகியாக இருந்ததுனால அவங்க திறமை மேலையும் அவருடைய இசை மேலையும் ஒரு மரியாதை இருந்துச்சு லதா அவர்களுக்கு. ஆனா ஒரு தொழில் அப்படின்னு வரும்போது தன்னுடைய திறமை மேலையும் தன்னுடைய தனித்தன்மை மேலையும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னுடைய திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதே சமயம் எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு, அந்த தனித்தன்மை தான் என்னுடைய அடையாளம் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருந்தாங்க. அந்த ஒரு தெளிவும் அந்த நம்பிக்கையும் தான் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகியா இத்தனை வருஷம் கழிச்சும் நம் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடகியா ஆக்கி இருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு திறமையும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டியும் இருக்கு. மற்றவங்க செய்யறாங்களேங்கிறக்கா நாமளும் அதையே செய்யக்கூடாது. நமக்குன்னு ஒரு திறமை இருக்கு, நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு. அதுல நம்ம தெளிவா இருந்தாலே நாமளும் நிச்சயமாக வெற்றியாளர் ஆவோம். அப்படிங்கிறது தான் இந்த லதா மங்கேஷ்கர் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.